ஹாய் ஹலோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெட் வெல்வெட் கேக், அதாவது வாயில் வச்சுன்னா கரைஞ்சி போகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ரெட் வெல்வெட் கேக் தான் பார்க்க போகிறோம். உள்ளே எந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம், ரேட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப்பு மைதா, அது கூடவே பேக்கிங் பவுடர், இந்த ரெண்டையுமே நல்லா ஒரு 3 வாட்டி சலித்து எடுத்துக்கோங்க. ஏன் நம்ம 3 வாட்டி சலித்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கி, அதில் சின்ன சின்ன கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். அந்த கட்டினா தூசி கிடையாது, அந்த மாவே கட்டி கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் உடச்சி விட்றதுக்காக ஒரு 3 வாட்டி சலித்து எடுத்தோன்னா நல்ல பவுடர் ஃபார்மில் ஆயிரும். 1/4 கப்பு பட்டர் மில்க் இல்லைன்னு சொன்னாக்கி 1/4 கப்பு பால் கூட 1 டீஸ்பூன் வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ், இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணி அது கூடவே ரெட் வெல்வெட் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அது ஊற்றிக்கோங்க. அது இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபுட் கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கலாம். 4 முட்டை, ஒரு பிஞ்சு உப்பு, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இந்த 3ஐயும் ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரொசீஜர் ஏன்னு சொன்னாக்கி எக்ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். 1 கப்பு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சுகரு, நார்மல் சுகரை விட பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சுகரை நம்ம யூஸ் பண்ணால் சீக்கிரம் கரைஞ்சிரும். இதே இது நம்ம முழு சுகர் இருக்குல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கரையிறதுக்கு லேட் ஆகும், சில நேரம் கரையாமல் இருக்கும், பேக் ஆகும்போது ரொம்ப ப்ராப்ளம் வரும். அதனால் நீங்கள் பவுட்ரு பண்ணுற சுகரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. முழு சுகராக இருந்தால் 3/4 கப் யூஸ் பண்ணிக்கோங்க. 3/4 கப் சுகர் எடுத்து நீங்கள் அரைச்சிங்கன்னு சொன்னால் 1 கப் கரெக்டாக இருக்கும் பவுட்ரு சுகர். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீடில் போட்டு கொஞ்சம் சுகர் அழுத்தி நல்லா கரைச்சிக்கோங்க. சரியா, ஒரு டார்க் எல்லோலேருந்து ஒரு லைட் எல்லோவாக மாறும். 2 மினிட் நார்மல் ஸ்பீடில் போட்டு விப் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு விப் பண்ணிக்கோங்க. நல்லா சுகர் கரைஞ்சிட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஃபுல் ஸ்பீடு கொடுத்துக்கோங்க. ஒரு 8 நிமிஷம் போல் பீட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் திக்கான பேட்டர் ரெடி ஆகிற மாதிரி இருக்கும். விப் பண்ண சைடில் உள்ளதை எல்லாத்தையும் வலிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த சுகர் சீக்கிரமாக கரைகிற மாதிரி இருக்கும். இல்லை சைடில் உள்ள சுகர்லாம் அப்படியே இருந்த மாதிரி இருக்கும், கரையாத மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ பியூர் ஒயிட் ஆன மாதிரி இருக்கா. விப் பண்ணுறது ரொம்ப ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் கேக் ரொம்ப ஸ்பஞ்சியாக இருந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னு சொன்னால் கேக் ரப்பர் மாதிரி வலுவலு அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த ராடை வச்சு தூக்கி பாருங்களேன், மடங்கி விழுற மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி விழுந்தால் பேட்டர் கரெக்டாக நம்ம பீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் வாசனை இல்லாத எந்த ஒரு ஆயில்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வீட்டில் இருந்துச்சுனாலும் நீங்கள் பட்டரை மெல்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். பட்டர் ஊற்றும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கேக்கு ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் ஆயில் தான் பெஸ்ட்டு. அதை ஊற்றினதுக்கப்புறமா நம்ம மிஷின் இருக்கு இல்லையா, அந்த பிளெண்டரை வச்சு ஒரு நிமிஷம் போல் முட்டையோட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா பிளெண்டர் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம வச்சுருக்க பேட்சில் தான் யூஸ் பண்ணணும். நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவை 3ஆக பிரித்து ஒவ்வொரு டைமாக நீங்கள் போடணும். ஒரு டைம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இன்னொரு டைம் போடணும், அதுவும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் போடுற மாதிரி இருக்கணும். கட் அண்ட் ஃபோல்டிங்கில் பண்ணும்போது மாவு ஜென்ரலாக மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு நடுவில் ஒரு கட் அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் மாவு ஈஸியாக சிம்பிளாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கிடைக்கும். சைடில் உள்ள மாவை நல்லா வலித்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம முட்டையை பீட் பண்ணும்போது எந்த அளவு இருந்துச்சோ அதே அளவு மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இருந்துச்சுன்னா தான் பேட்டர் கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இல்லைன்னு சொன்னால் நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். பவுலோட சைஸு கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும், நம்ம பீட் பண்ணி வரதுக்கெலாம் கொஞ்சம் லேட் ஆகும். இதே இது 1 kgயில் உள்ள பவுல் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக பீட் ஆகிரும். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்த ரெட் வெல்வெட் கேக்கோட இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை இறக்கிடுவோமா. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை உள்ளே இறக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுதான் மெயின். இதில் தான் ஃப்ளேவர், கலர், அந்த டேஸ்ட் எல்லாமே கொடுக்கக்கூடியது தான். ஏன்னா அந்த தயிரோட டேஸ்ட்டு, அந்த சொல்யூஷன் ஊற்றணும் இல்லையா, அதில் உள்ள கலரு, டேஸ்ட்டு, அதில் ஒரு எசன்ஸ் ஸ்மெல் இருக்கும், அதெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். உங்களுக்கு கலர் பத்தலைன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே இது நீங்கள் என்கிட்ட நார்மல் தான் இருக்குது, சொல்யூஷன் இல்லை ஃபுட் கலர் தான் இருக்குதுன்னு சொன்னால் ஃபுட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சொல்யூஷனுக்கு பதில் கலர் யூஸ் பண்ணாக்கி வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூனாக மாற்றிக்கோங்க. 7 இன்ச் டின்னில் 2 டின் எடுத்துகிட்டு, ஏன்னா கொஞ்சம் கேக் ஹைட்டாக வரணும் இல்லையா, அதனால் 2 டின் எடுத்துக்கிட்டு பாதியாக ஊற்றி எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு சைஸ் வேறு மாதிரி வேணும்னா வேறு மோல்டு யூஸ் பண்ணிக்கோங்க. 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணி வச்சு அதில் ஒரு 50 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பரான ரெட் வெல்வெட் கேக் ரெடி ஆயிரும். வெந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கை வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள். மாவு மாதிரி வந்துச்சுன்னா வேகலன்னு அர்த்தம், மாவு வரலன்னு சொன்னால் வெந்துட்டுன்னு அர்த்தம். டாப்பில் ஒரு 10 நிமிஷம், லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் கேக் மேலே கட் பண்ணி எடுக்க ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும்.
பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பஞ்ச் மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக வரும். உங்களுக்கு ரெட் வெல்வெட் கேக்கோட ஸ்பஞ்ச் ஒழுங்காகவே வரலன்னு சொல்லியிருந்தா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேக்கோட ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொன்னால், எப்போவுமே ரெட் வெல்வெட் கேக் வந்து 880 ரூபா எங்கள் ஊர் சைடு. உங்கள் ஊர் சைடு எவ்வளோ ரேட்ஸ்னு பார்த்துக்கோங்க நார்மல் ரெட் வெல்வெட் கேக்கு. இப்போ ஸ்ட்ராபெரி க்ரஷ் பண்ணி நீங்கள் வந்து ரெட் வெல்வெட் கேக் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க. சீஸ் க்ரீம் வச்சு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு 200 சேர்த்துக்கலாம். ஒயிட் சாக்லேட் வச்சு நீங்கள் கொடுக்குறதா இருந்துச்சுன்னாக்கி ஒரு 900-980 சேர்த்துக்கலாம். இப்போ நான் மில்க் மேடையும் சாக்லேட்டையும் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 900 அந்த மாதிரி கொடுக்குறேன். ஒவ்வொரு ஃபில்லிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து மாறும். உள்ளே என்ன ஃபில்லிங்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட ஃபில்லிங்ஸ் இருக்குது. அதாவது சீஸ் க்ரீம் இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது, மில்க் மேட் இருக்குது, வெறும் ஒயிட் சாக்லேட் மட்டும் இருக்குது, ஒயிட் சாக்லேட் ட்ரஃபிள் இருக்குது, ஏகப்பட்ட க்ரீம்லாம் இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே மில்க் மேடும் ஒயிட் சாக்லேட்டையும் வச்சு தான் ரெட் வெல்வெட் கேக் கொடுப்பேன். ஏன்னா அது எனக்கு செட் ஆயிடுச்சு. எங்கள் ஊர் சைடு இந்த கேக் ரொம்ப பிடிச்சி வாங்குற மாதிரி இருக்குது. நீங்கள் புதுசாக கஸ்டமரை பிடிக்கணும்னு சொன்னால் ஒயிட் சாக்லேட் ட்ரஃபிள் இருக்கு இல்லையா, அதை க்ரீமில் நிறைய ஆட் பண்ணி கொடுங்க. மில்க் மேடு சாக்லேட் சொல்லிட்டு நிறைய ஆட் பண்ணி கொடுங்க. சீக்கிரமாக பிக்கப் ஆக வாய்ப்பு இருக்குது. டேஸ்ட் வைஸ் நல்லா ரிச்சாக கொடுத்த மாதிரி இருக்குது. சீஸ் க்ரீமை விட இந்த சாக்லேட் ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். நார்மல் பேக்கரிலாம் எந்த ஒரு சீஸ் க்ரீமும் இருக்காது, சாக்லேட்டாக இருக்காது, வெறும் ஸ்பஞ்சு க்ரீம். அதுவும் விப் க்ரீம் தான் இருக்குமே தவிர வேறு எந்த க்ரீமும் இருக்காது. கேக்கோட ஃபில்லிங்லாம் கொடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு க்ரம் கோட் பண்ணிவிட்டு மெயின் கோட் கொடுத்துக்கோங்க. இந்த கேக் எனக்கு கஸ்டமைசேஷன் கேக்குங்கிறதுனால நான் வந்து வேறு கேக் மாடல் செஞ்சுருந்தேன். இந்த கேக் மாடல் வந்து நான் ஏற்கனவே பண்ணியிருந்தது, நான் பண்ண மாடல் தான். இதே மாதிரி மாடல் வேணும்னு சொன்னால் நம்ம வேஸ்ட்டாக கட் பண்ணி போட்டிருப்போம் இல்லையா, அதெல்லாம் ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 180 டிகிரியில் பேக் பண்ணிங்கன்னு சொன்னால் பிஸ்கட் மாதிரி ஆகும். அதை நல்லா மிக்சியில் அரைச்சி சளிச்சு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக அரைச்சி சளிச்சு போடணும். அப்போனா தான் இந்த மாடல் கிடைக்கும். இல்லை நான் அரைச்சி அப்படியே போடுவேன்னு சொன்னால் மாடல் வந்து சொதப்பிடும். இந்த கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கொஸ்டினாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுவேன். இன்றைக்கி பண்ண கேக் மாடல் இதுதான். இந்த கேக் பிடிச்சினா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட்